யார்ரா இந்த குருப்பெயர்ச்சியில வந்து மக்கள் வழிபடக்கூடியது யாரை வழிபடலாம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களும் இந்தந்த தெய்வத்தை வழிபட்டா அவனுக்குரிய தெய்வத்தை வழிபட்டா அவனுக்கு ஒரு நல்ல நிலை கிடைக்கணும். எங்களுக்கு அப்படி கிடையாதுங்க. குரு பயிற்சினா குரு கோயில்ல போய் நின்றுவோம். எல்லாருமே அங்கதான் நிப்போம் நாங்க. ஆனா இப்போ 2 விஷயம் இருக்கு. எப்படி அப்படின்னா இந்த குரு பூச நட்சத்திரம்னா ஜீவசமாதி. அப்ப அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மகான்களுடைய ஜீவசமாதிய இந்த குருப்பெயர்ச்சியில வழிபட்டாங்க. வழிபட்டு அதில் என்ன செய்யணும்? அந்த மகான்களுடைய ஜீவசமாதியை வழிபட்டு இவர் சனியை பார்க்குறாரு இல்லையா 9ஆம் பார்வையா, அந்த சனி உத்திரட்டாதியில் இருக்கார். அப்ப யாரெல்லாம் கோபூஜை பண்றாங்களோ, பசுமாட்டுக்கு இறை கொடுக்குறாங்களோ, அல்லது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பைரவர் வந்து வழிபடுறாங்களோ, அவர்களெல்லாம் எவ்வளவு பெரிய கெடுதலான பிரச்சனையா இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு நன்மை அடைவார்கள். இது இந்த குருப்பெயர்ச்சிக்குரிய முக்கியமான ஒரு பசுவிற்கோர் வாயுரை கொடுத்துறணும்.